Good morning, dear students. In the previous class, we discussed about accounting concepts and then accounting standards AS, and with that part, our second lesson gets over. And today, we are going to start the next lesson, that is Unit 3, Books of Prime Entry. Here, the book means it is source document. It is very important topic in accounts. What is the source document? அதாவது நம்ம பிஸ்னஸில் நடக்கிற ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும், ஒரு சோர்ஸ். இப்போ கேஷ் ரிசீவ் பண்ணதை நம்ம என்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த கேஷ் எப்படி நம்ம ரிசீவ் பண்ணோம்? ஏதாவது சேல் பண்ணியிருக்கோமா? சேல் பண்ணியிருந்தால் அதோட இன்வாய்ஸ் இருக்கணும். இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக ரிசீவ் பண்ணியிருக்கோமா? இல்லை எதோட இன்ட்ரெஸ்ட்டாக அதை ரிசீவ் பண்ணியிருக்கோம்? ஸோ எங்கேருந்து நமக்கு இந்த கேஷ் ரிசீவ் ஆச்சு, இல்லை எதுக்காக அந்த கேஷை பே பண்ணுறோம்? ஸோ என்ன டிரான்சாக்ஷன், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருந்தாலும் அதுக்கான ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அதுதான் சோர்ஸ். இங்கேருந்து தான் இது வந்தது அப்படின்ற ஒரு ப்ரூஃப், தட் இஸ் known as source documents. So it is an evidence of financial transactions, and these documents show the nature of transaction. என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, கேஷ் டிரான்சாக்ஷனா இல்லை கிரெடிட்டா அப்படின்றத பார்க்கலாம். தென் த டேட், என்னைக்கு நடந்தது, அப்புறம் அமௌண்ட், அண்ட் தென் த பார்ட்டிஸ் இன்வால்வ்ட். ஒன்று பையர், இன்னொரு பார்ட்டி செல்லர். ஸோ ஹூ ஆர் த பார்ட்டிஸ் இன்வால்வ்ட். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட் தான் சோர்ஸ் டாக்குமெண்ட். ஸோ த ஃபாலோயிங் ஆர் த டைப்ஸ் ஆஃப் source document. First one is cash receipt. That is, it shows the date, amount and details of cash purchase and cash sales. Cash receipt வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ பிஸ்னஸ் பர்சன்ஸ், இப்போ நம்ம தான் பிஸ்னஸ் பர்சன் அப்படின்னா we receive cash receipt for cash purchase. அதாவது கேஷ் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த கேஷுக்கு அவங்க ரிசிப்ட் தருவாங்க. அப்போ நம்ம கேஷ் ரிசிப்டை ரிசீவ் பண்ணியிருப்போம். தென் வி இஷ்யூ கேஷ் ரிசிப்ட் ஃபார் கேஷ் சேல்ஸ். அதாவது இப்போ நம்ம சேல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம கேஷை ரிசீவ் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம ரிசிப்ட் அந்த பர்சனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் known as cash receipt. Here is the picture. That is, first we have to write the receipt number and then received from, யார்கிட்டேருந்து கேஷ் வாங்கணும் அந்த பர்சனோட நேம், தென் த அமௌண்ட் ஆஃப் ருப்பீஸ், எவ்வளோ ருப்பீஸ், ஃபார் என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம், தென் த கரண்ட் பேலன்ஸ், ஹவு மச் பேலன்ஸ் இஸ் தேர், தென் பேமெண்ட் அமௌண்ட், இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் டியூ இருக்குது. இந்த சைடு கேஷாக இருந்தால் கேஷ் டிக் பண்ணும், இல்லை செக்காக மணி ஆர்டராக, ரிசீவ்டு பை, யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த பர்சனோட சிக்னேச்சர். எஸ், திஸ் இஸ் ஆல்சோ எ சோர்ஸ் டாக்குமெண்ட். The next source document is invoice. This we already learnt in terms of accounting. Yes, it is used for credit purchase and sales. Cash receipt எதுக்காக யூஸ் பண்ணோம், கேஷ் பர்ச்சேஸ், கேஷ் சேல்ஸ்க்காக. இன்வாய்ஸ்ன்றது எதுக்காக, கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். அதாவது கேஷை நம்ம இமீடியட்டாக வாங்கலை, கடனுக்காக சேலோ பர்ச்சேஸோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த டைமில் ரிசீவ் பண்ணுற டாக்குமெண்ட் தான் இன்வாய்ஸ். இதுலேயும் என்ன டீட்டெயில்ஸ் இருக்க போகுது, த அமௌண்ட், date and details of credit purchase or sales given in invoices, and it is prepared by the seller in 3 copies. இப்போ நம்ம தான் குட்ஸை சேல் பண்ணுறோம் அப்படின்னா 3 டூப்ளிகேட் காப்பீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு காப்பி யார்கிட்ட இருக்க போது, த பர்ச்சேசர், யார் குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துடணும். செகண்ட் காப்பி அலாங் வித் த குட்ஸ் ஃபார் செக்கிங், ஒரு வேளை கொரியர் பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட்டில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குட்ஸோடு சேர்ந்து செகண்ட் காப்பியை நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கணும், பார்சல் மேலே பண்ணியிருக்கணும். தேர்ட் காப்பி, இட் இஸ் வித் த செல்லர் ஃபார் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். நம்மக்கிட்ட இருக்கணும், ஏன்னா அதுக்கு இன்னும் நம்ம என்ன ரிசீவ் பண்ணலை, கேஷ் ரிசீவ் பண்ணலை, கிரெடிட் சேல்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேஷ் ரிசீவ் ஆகிற வரைக்கும் அந்த பில்லை நம்ம தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ தேர்ட் காப்பி நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இன்வாய்ஸ் இஸ் ஆல்சோ எ சோர்ஸ் டாக்குமெண்ட். ஹியர் இஸ் த பிக்சர் ஆஃப் இன்வாய்ஸ். சேல்ஸ் இன்வாய்ஸ், அந்த ரிட்டர்ன் இருக்குல்ல, அது கீழே டேட் என்டர் பண்ணுவோம், இன்வாய்ஸோட நம்பர், கஸ்டமரோட ஐடி நம்பர். இந்த கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் கார்னரில் கம்பெனியோட நேம், நம்மளோட கம்பெனி நேம் இருக்கும் ஃபஸ்ட்டு. கீழே பில் 2 இருக்கு இல்லையா, அங்கே வந்து யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியோட நேம். நெக்ஸ்ட்டாக இருக்கிற ஷிப் 2ன்றது வந்து ஒரு வேளை நம்ம ஷிப்பிங் பண்ண போகிறோம், அதாவது கொரியரில் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன கொரியர், என்ன டீட்டெயில்ஸ்ன்றது அங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீழே ஐட்டம்,
ஐட்டம்ஸில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ், எத்தனை ஐட்டம்ஸ் 1 2 3 மென்ஷன் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து புக்ஸா, பென்னா, ட்ரெஸ்ஸா, டெக்ஸ்டைலா, டிஸ்கிரிப்ஷன் அதை மென்ஷன் பண்ண போகிறோம். குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தென் யூனிட் ப்ரைஸ், ஒரு புக், இப்போ புக்ஸு சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு புக்கோட ப்ரைஸ் என்ன, அது யூனிட் ப்ரைஸில் எவ்வளோ டேக்ஸ் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறோம். டேக்ஸ் டிடெக்ட் பண்ணி போக, ஆட் பண்ணி போக ரிமைனிங் டோட்டல் அமௌண்ட், டோட்டல் காலம். அப்புறம் கீழே சப் டோட்டல், அதோட டேக்ஸ் அமௌண்ட், எக்ஸ்ட்ரா கொரியர் சார்ஜஸ் எல்லாம் இருக்கும். அந்த சார்ஜஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி டோட்டலில் மென்ஷன் பண்ணுறோம் லாஸ்ட்டாக. திஸ் இஸ் த இன்வாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெபிட் நோட், ஆர் வி கேன் சே இட் அஸ் டெபிட் மெமோ. தட் இஸ் எ பையர் மே ரிட்டர்ன் த குட்ஸ் டு த செல்லர் இன் வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ். இப்போ நம்ம தான் பையர் அப்படின்னா நம்ம வந்து குட்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுறோம் செல்லர்கிட்ட. ஏதோ ஒரு சிச்சுவேஷன், குட்ஸு டேமேஜாக கூட இருக்கலாம். So, when goods are returned by the buyer prepares the debit note and sends it to the seller. இப்போ நம்ம குட்ஸ் வேண்டான்னு ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த டெபிட் நோட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு செல்லருக்கு அந்த குட்ஸோடு சேர்ந்து கொடுத்துடணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே குட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வாங்கும்போது இன்வாய்ஸில் நம்ம எவ்வளோ குட்ஸ் வாங்கணும், 10 புக்ஸ் வாங்கியிருக்கோன்னா 10 புக்ஸ்னு அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். அதுக்கான அமௌண்ட்டும் அதில் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போது சம் குட்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக அந்த டெபிட் நோட் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோமோ, இப்போ 10 புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு 5 புக்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோன்னா அந்த 5 புக்ஸ்க்கான அமௌண்ட்டை நம்ம டிடெக்ட் பண்ண சொல்லி அதில் மென்ஷன் பண்ணுறோம். அதுதான் டெபிட் நோட். So it also contains details such as description of the goods and the quantity to be returned. என்ன குட்ஸ் வாங்கணும், எவ்வளோ குவான்டிட்டி ரிட்டர்ன் பண்ண போகிறோம், அதுதான் அங்கே மெயினாக மென்ஷன் ஆகிருக்கணும். Then 2 copies are prepared here. 1 copy is with the buyer and the second copy is sent to the seller. And this is known as debit note or debit memo. Here is the picture of debit note. First John Traders என்றது நம்ம கம்பெனியோட நேம், கீழே டெபிட் நோட்டுன்னு மென்ஷன் ஆகிருக்கும். ரைட் கார்னரில் டேட், லெஃப்ட் கார்னரில் டெபிட் நோட்டோட நம்பர். தென் நேம்ன்றது வந்து யார்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணோமோ, யாருக்கு அனுப்பிச்சுட போகிறோமோ அவங்களோட நேம். அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த குட்ஸ், டேட் அகெயின், தென் எவ்வளோ குட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஒருவேளை அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளும் டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் குட்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட், தென் லாஸ்ட்டு ஃபைனல் அமௌண்ட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரெடிட் நோட் ஆர் கிரெடிட் மெமோ. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த செல்லர் who receives back from his customer the goods sold, and it is a document sent by a seller to the buyer. அதாவது இப்போ குட்ஸை சேல் பண்ணுற பர்சன் ப்ரிப்பேர் பண்ணி கஸ்டமர் கொடுக்குறாரு. டெபிட் நோட்டோட அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ், ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் கிரெடிட் நோட். and it also contains details of the goods and it is also prepared in 2 copies. One is with the seller and the other one is buyer. இந்த கான்செப்ட் மைண்டில் இல்லை அப்படின்னா டெபிட் நோட்டை புரிஞ்சுட்டு அதோட அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் கிரெடிட் நோட். அண்ட் ஹியர் இஸ் த பிக்சர் ஆஃப் கிரெடிட் நோட். மேலே கம்பெனி நம்மளோட அட்ரஸ், கீழே யாருக்கு சென்ட் பண்ண போகிறோமோ அவங்களோட டீட்டெயில்ஸ், என்ன குட்ஸோட டீட்டெயில்ஸ், அதோட வேல்யூ. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பே இன் ஸ்லிப். பே இன் ஸ்லிப்ஸ் நம்ம பேங்க்ஸில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். ஸோ வென் கேஷ் ஆர் செக் இஸ் டெபாசிட்டட் இன் அ பேங்க், எ ஃபார்ம் இஸ் டு பி ஃபில்ட் பை எ கஸ்டமர் and submitted to the banker along with cash or check. ஸோ பேங்க்ஸில் போனீங்கன்னா உள்ளே என்ட்ரானோடனே அங்கே வச்சுருப்பாங்க, கலர்ஸில் இருக்கும். சில பேங்க்ஸில் ஒயிட் இல்லைனா பிங்க், க்ரீன் கலர்ஸில் இருக்கும். நம்ம கேஷோ இல்லை செக்கோ டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேப்பர் ஸ்லிப்பை எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், நம்மளோட நேம், நம்மளோட பிரான்ச் நேம், நம்மளோட டீட்டெயில்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கேஷாக இருந்தால் கேஷ் கவுண்டரில், இல்லை செக்குனா செக் அதில் பின் பண்ணி கேஷ் கவுண்டரில் ப்ரெசென்ட் பண்ணுவோம். அதுதான் பே இன் ஸ்லிப். ஸோ த மெயின் பார்ட் வில் பி ரீடைன்ட் பை த பேங்க் and the counterfoil duly stamped and signed by the banker and returned to the customer. மெயின் பார்ட்டை அப்படியே பேங்க்கில் வச்சுப்பாங்க. இன்னொரு சின்ன பார்ட் இருக்கும் ஃபஸ்ட்டு, அதான் கவுண்டர் ஃபாயில். அதை பேங்கர் சைன் பண்ணிவிட்டு பேங்க் சீல் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துடுவாங்க. இட் இஸ் எ ப்ரூஃப், அதாவது நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கோம் இல்லை செக்கை டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப். ஸோ இட் இஸ் ஆல்சோ எ சோர்ஸ் டாக்குமெண்ட் ஃபார் அவர் பிஸ்னஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பே இன் ஸ்லிப் ஆர் டெபாசிட் ஸ்லிப். The next source document is check. This you all know. And this check is said to be an negotiable instrument. So checkbook is issued by a bank to its customer for withdrawing money for own use or for making payment to others.
ஸோ செக் புக்கை இஷ்யூ பண்ணுறது யார்? பேங்க். நம்ம வந்து பேங்க்கில் ரெக்வசிஷன் லெட்டர் கொடுக்கணும், எங்களுக்கு செக் புக் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ பேங்க்ஸ் நமக்கு செக் புக் கொடுப்பாங்க, அதுக்கான சார்ஜும் அவங்க நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து க்ரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ செக் புக்ஸை நம்ம பேமெண்ட் பண்ணுறதுக்காக செக் லீவ்ஸை சைன் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் we are using செக் புக்ஸ் and it remains with the account holder for future reference. நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக நம்ம வச்சுருக்கிறோம் செக் புக். and here is the picture of check. In the right corner date is given. பேன்ற இடத்துல யாருக்கு கொடுக்க போகிறோமோ அவங்களோட நேம் எழுதணும். ருப்பீஸ்ன்ற இடத்துல வேர்ட்ஸில் எழுத போகிறோம். பாக்ஸில் ருப்பீஸில் வந்து நியூமரிக் நம்பர்ஸில் எழுதுகிறோம். கீழே இருக்கிறது பேங்க்கோட நேம், யூசிஓ பேங்க்ன்றது பேங்க்கோட நேம். இந்த சைடில் ரைட் கார்னரில் எந்த பர்சன் செக் இஷ்யூ பண்ணுறாங்க அவங்க சைன், கம்பெனினா கம்பெனியோட சைன்ஸ் இருக்கும். கீழே இருக்கிறது செக்கோட நம்பர், அந்த 243058 6 டிஜிட் நம்பர் வந்து செக்கோட நம்பர். க்ராஸ் பண்ணியிருக்காங்க பாரு, ஏசி பேஇ அப்படின்னா அக்கௌண்ட் பேஇ, அதாவது இந்த அமௌண்ட் 6493 ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிடும். தட் இஸ் known as அக்கௌண்ட் பேஇ. Yes children, the next one, these are all the source documents, we completed that. The next thing, very important one, is double entry system, and it is golden rules of accounting. These rules are very important for accounting. It is divided into 3 columns. The first one is account, the second one is debit, and the third one is credit. How you have to study this is, first you have to read personal account, then debit the receiver, credit the giver. Then second one, real account, debit what comes in, credit what goes out. Third one, nominal account, debit all expenses and losses, credit all incomes and gains. Like this you have to read it, and it is a rule of accounting, and it is said to be a golden rules, because with this we are going to work out the problems. So it's better if you study this golden rules, and it is compulsory, you have to learn this golden rules. And I already said you to buy a accounts note. So in your accounts note, in the first page, you have to copy this golden rules of accounting. I will show you how to write. I will send you a copy, like that you have to write in your accounts note. Mention today's date, and then you write golden rules of accounting, divide into 3 columns, and copy this in your note. It is also given in your book also. In the third lesson it is given. In your accounts book, in third lesson, page number 48, this golden rules of double entry system is given. So learn this golden rules and go through this double entry system and copy this in your accounts note. So today's lesson, third lesson, we discussed about the source documents and then golden rules of accounting. You kindly copy this in your accounts note. Thank you children.